இல்லை திருச்சிக்கு போனது நன்றி அறிவிப்புக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நன்றி அறிவிப்புக்கு போயிருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெரம்பூருக்கு முதல்ல போயிருக்கணும், போகவே இல்லை இன்னும். ஏன்னா அந்த தொகுதி தான் அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர். திருச்சிக்கு போனதுக்கு காரணம் இடைத்தேர்தல், இன்றைக்கு கரூர் போனதுக்கு காரணம் இடைத்தேர்தல். இனி அவர் போக போதுனா இடைத்தேர்தல் தான் போவார் அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுது. போனவர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை விடுத்துவிட்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அந்த ஊழல் பற்றிலாம் பேசுகிறார். அந்த மேடையிலேயே கரூர் விஜயபாஸ்கரை எழுதி பேசுகிறார். கரூர் விஜயபாஸ்கர் நிலைமை என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலப்பிரச்சனை அபகரிப்பு வழக்கில் கரூரில் தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்டு வந்தவர். அவருக்காக அங்கே விஜயபாஸ்கர் காத்திருக்கிறார். விராலிமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு இப்போ குட்கா வழக்கில் விசாரணைக்கு வர சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இவர்களை வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பன் பேசுகிறாரு. மீண்டும் மீண்டும் அவர் சொல்ல வர நரேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது. அதே போல் கரூர் நடந்த சம்பவத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் சொல்லும்போது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொடுத்தது அப்படியே பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக அவர் பதவியேற்றோங்கிறத இன்னும் அவருக்கு நினைவு வரல. ஆனால் அவர் எங்கள் முதலமைச்சரை சொல்கிறார், எங்கள் தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை சொல்கிறார், நீங்கள் இன்னும் முதலமைச்சருங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களான்னு. முதல்ல நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு நினைவு வருதா? உங்களுக்கு கீழே இருக்கிற துறை காவல்துறை. அந்த காவல்துறையை இன்றைக்கு குற்றம் சாட்டி நீங்களே பேசியிருக்கிறீர்கள். ஒரு அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது என்பது இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வழக்கம். ஆனால் ஒரு காவல்துறை என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது எப்போதும் இருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கும். அதை நீங்களே முதலமைச்சராக இருந்துட்டு குற்றம் சாட்டி பேசியிருக்கிறீங்க. ஏற்கனவே ஆதவர்ஜுனா பேசி தான் வழக்காடு மன்றத்திற்கு அந்த பிரச்சனை போயிருக்கு. ஆதவர்ஜுனா பேசலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே புரட்சி வெடிக்கும், ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு ஒன்று போட்டு அதற்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது தன்னை பற்றி ஒரு தகவல் அங்கே சொல்லியிருப்பார். எனவே இன்றைக்கும் மீண்டும் இந்த பிரச்சனைக்கு போனால் காவல்துறையை குற்றம் சொல்லியிருக்காருன்னு போனால் அவர் அதை காரணம் சொல்லி தப்பிக்க முடியும். ஆனால் ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் காவல்துறையை குற்றம் சொல்வது என்பது மிக தவறான செயல், தவறான முன்னுதாரணம். இதுக்கு ரியாக்ஷன் அந்த துறையிலேருந்தே எப்படி இருக்குங்கிறத போக போக தான் பார்க்கணும். எனவே அவர் தன்னுடைய முதுகில் இருக்கிற கரையை மறைப்பதற்கு மற்றவர்களை குற்றம் சொல்வதுதான் தன்னுடைய வழக்கம் என்பது போல காவல்துறையும் காவல்துறைக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களும் வழிகாட்டினார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அதே போல் இன்னும் ஒரு நான் ஏற்கனவே பேட்டியில் சொன்னது போல் அவருக்கு இன்னும் திரைப்படத்தை விட்டு வெளில வரல. ஓடு ஓடு ஓடுன்னு அதுக்கு வேற சைகை காட்டுறார். அதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். ஓடு 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 என்ன, கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் முடிந்த பிறகு கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது யார் என்று நாட்டுக்கே தெரியும். அந்த ஓடு ஓடு ஓடுக்கு அவர் தான் உதாரணம்னு சொல்லியிருக்கிறார். மிக அழகான பதில். அதே போல் கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு 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 அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது.